என் நாட்டிற்காக இதை கண்டிப்பாக செய்து காட்டுவேன். அஜித்தின் பேட்டி. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர்கள் நடிகர் விஜய் மற்றும் நடிகர் அஜித் குமார். நடிகர் விஜய் தற்பொழுது தீவிர அரசியலில் கவனம் செலுத்தி வருகிறார். மறுபுறம் நடிகர் அஜித் குமார் கார் ரேஸ் பக்கம் சென்றுள்ளார். தற்பொழுது அவர் கார் ரேஸ் டீமை உருவாக்கி உலகளவில் நடக்கும் பந்தயங்களில் பங்கேற்க தயாராகி வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு நடிகர் அஜித் குமார் ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் கரூர் கூட்ட நெரிசல் பற்றி கருத்து தெரிவித்தார். அப்பொழுது அவர் அந்த சம்பவத்திற்கு தனிநபர் மட்டுமே காரணம் இல்லை, நாம் அனைவரும் காரணம்தான். ஊடகங்களுக்கும் பங்கு இருக்கிறது. ஒரு சமூகமாக கூட்டத்தை கூட்டி காட்டுவதில் நாம் ஈடுபாடு காட்டுகிறோம். இது உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும். அஜித் குமாரின் இந்த கருத்து பெரும் கவனம் பெற்றது. நடிகர் விஜயின் ஆதரவாளர்கள் நடிகர் அஜித் குமார் தங்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளதாகவும், எதிர் தரப்பினரோ நடிகர் அஜித் குமார் விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளதாகவும் கூறி வருகின்றனர். இந்த விவாதத்திற்கு மத்தியில் நடிகர் அஜித் குமார் மீண்டும் விளக்கம் அளித்தார். வாக்களிப்பதை நான் ஜனநாயக கடமையாக பார்க்கிறேன். தமிழ்நாடு தொடங்கி உலகம் முழுவதும் அரசுகள் இணைந்ததாக இருக்க வேண்டும். சில சமூகங்கள் சுரண்டப்பட்டு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு குரல் கொடுப்பதை போல சில போலி சமூக ஆர்வலர்கள் உள்ளனர். இது போன்ற போலிகளால் மக்கள் மூளை செலவை ஆகாமல் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க நினைக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது. என்றுமே நான் விஜய்க்கு நல்லதை நினைத்திருக்கிறேன், வாழ்த்தி இருக்கிறேன். எல்லோருமே அவரவர் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வாழ்த்தி உள்ளேன். இதற்கிடையில் எனது பூர்வீகம் அடிக்கடி கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது. சிலர் எப்பொழுதுமே என்னை வேற்றுமொழிக்காரன் என்றே கூறி வருகிறார்கள். ஒரு நாள் வரும் அன்று இதே நபர்கள் உரத்த குரலில் என்னை தமிழர் என்று அழைப்பார்கள். இந்த கார் ரேஸில் சாதித்து இந்த மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பேன் என்று நம்புகிறேன். என் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் இந்த பணியில் எனது உயிரே போனாலும் பரவாயில்லை. தமிழ்நாடை விழுத்துக்கொள், இந்தியாவை விழுத்துக்கொள், அன்புடன் அஜித் என்று குறிப்பிட்டுள்ளார். இவரது இந்த பேட்டி பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது.